தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று மே தினம், தொழிலாளர் தினத்தை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை இந்த நாளை தொழிலாளரான புனித யோசேப்புக்கு ஒப்பு கொடுத்து நினைவு கூற நம்மை அழைப்பு விடுக்கிறது. சிறப்பாக இந்த நாளிலே நாம் புனித சூசேப்பருடைய பரிந்துரை வழியாக உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் மன்றாடுவோம். அவர்களுடைய உரிமைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக, சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் உழைக்கக்கூடிய அத்தனை பேரையுமே இந்த நாளில் இந்த திருப்பலியில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 17, 23 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவுற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா?
நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 90. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றே. மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். இத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 58 வரை.
அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மே 1ஆம் தேதி இந்த நாளை நாம் தொழிலாளர் தினமாகவும் மே தினமாகவும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக எல்லா தொழிலாளர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக, அவர்களுடைய நல் வாழ்க்கைக்காக, அவர்களுடைய உரிமைக்காக தொழிலாளரான புனித யோசேப்பு வழியாக அவருடைய பரிந்துரையின் பேரில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக தங்களுடைய குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களையே அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகள். நான் குறிப்பாக இந்த நாளில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறையா பேர். சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நிறையா பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. தங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, எப்படியாவது இந்த குடும்பத்தை கரை சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குடும்ப அன்பையெல்லாம் பக்கத்தில் இருந்து அனுபவிக்க முடியாமல், அதை இழந்து அவங்கள பார்க்க முடியாமல் வெகு தூரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு கடினமாக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் அத்தனை பேருமே நினச்சி பார்ப்போமே. சீக்கிரம் அவங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டு நாடு திரும்பி தங்களுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மட்டும் கிடையாது, இலங்கை தமிழர்களுக்காக தங்களுடைய சொந்த மண்ணை இழந்து வெளிநாட்டில் நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ அவங்க ஏதோ நல்ல சொஃபிசிகேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிடையாதுங்க. இரவு பகலாக கஷ்டப்பட்டு சாதாரண வேலையை கூட செஞ்சு அந்த பணத்தை சேர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கும் கொடுத்து அதே நேரத்தில் ஆண்டவருக்காகவும் அவங்க செஞ்சு, அங்கே மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் தங்களை மட்டுமே நினைத்து பார்க்காமல் தங்கள் உழைப்பை மற்ற மனிதர்களுக்காகவும் கொடுத்து ஆண்டவருக்காகவும் கொடுக்கிற அந்த அற்புதமான மனிதர்களையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களையும் சிறப்பாக நினைத்து பார்த்து அவங்களுக்காகவும் தங்களுடைய சொந்த மண்ணிற்கு அவர்கள் விரைவாக உரிமையோடும் விடுதலையோடும் அவங்க சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவும் இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நம்முடைய உழைப்பு என்பது கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கணும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதை தான் நம்ம 1 கொரிந்தியர் 15:58 ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற உழைப்பு எதுவுமே வீண் போகாது. நாம் சுயநலத்தோட நம்ம நல்லா இருக்கணும், வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டிருக்கிறாதீங்க. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது கடவுளுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காக நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, நாம் கடவுளுக்காக செய்கிற அந்த பணியை கடவுள் எப்போதுமே மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 6:10 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் எந்த உழைப்பாக இருந்தாலும் அதை நாம் விரும்பி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறையா நேரங்களில் நாம் நாம் விரும்புகிற தொழிலில் நம்ம இல்லாமல் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஒரு சிவில் இன்ஜினியர் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு கட்டடக்கலையில் ஆர்வம் இருந்திருக்கலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் வேற ஒரு தொழிலில் இருக்கலாம். இருந்தபோதும் அந்த தொழிலை அன்போடு நீங்கள் நேசித்து அதை உளமாற செய்யும் பொழுது அதை நீங்கள் கடவுளுக்காக செய்கிறீர்கள். நீங்கள் சலிச்சுக்கிட்டு என்றைக்குமே உங்களுடைய வேலையை செய்யாதீங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே நிம்மதியை கொடுக்காது. உங்களுக்கு அது என்றைக்குமே உங்களுடைய வாழ்வுக்கு அது
வளர்ச்சியும் கொடுக்காது. அதான் கொலோசியருக்கு திருமுகம் 3:23 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காக செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். செய்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை நம்ம ஆண்டவருக்காக அதே நேரத்தில் அதை அன்போடும் உளமாற உணர்ந்து செய்யும் பொழுது அது நமக்கு பயன் உள்ளதாக இருக்கிறது. அது என்றைக்குமே வீண் போகாது. அதுபோல் நாம் செய்கிற வேலை எந்த வேலையும் அது கீழான வேலை மேலான வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது செய்கிற அத்தனை உழைப்புமே, நாம் கொடுக்குற அத்தனை உழைப்புமே கடவுளுக்கு முன்பாக சரிசமமான உழைப்பாக அது மாறி போகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொழிலின் அடிப்படையில் தயவு செய்து யாரையுமே இழிவுபடுத்தாதீர்கள், மேலே கீழே பார்க்காதீங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப இயல்பாக அதை நம்ம செஞ்சிடறோம். ஒரு துப்புரவு தொழிலாளரை பார்த்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், முகம் சுளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் நம்முடைய கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்கிறார்கள். அவங்க பக்கத்தில் நம்ம ஒதுங்கி கொள்கிறோம், வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பாதாள சாக்கடையில் வேலை செய்யும் பொழுது அந்த விஷ வாயு தாக்கி தினந்தோறும் எத்தனையோ உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வேலையை பார்த்து தயவு செய்து நாம் என்ன பண்ணக்கூடாது, முகம் சொல்லிக்கக்கூடாது. அதுபோல் விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும். அவர்கள் தங்களுடைய அந்த உழைப்பை உழைச்சிட்டு அந்த அழுக்கான உடையோடு வரும் பொழுது, துண்டை போட்டுட்டு வரும் பொழுது, ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறாங்க, தங்களுடைய விளைச்சலை எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அது பயணப்படும் பொழுது நாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது. அது மாதிரிலாம் நம்ம எந்த தொழிலையும் நம்ம கீழாக பார்க்கக்கூடாது. எல்லா தொழிலையும் நம்ம மதித்து, அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாக அதை மேன்மையோடு நாம் செய்யும் பொழுதும், அதே போல் செய்யக்கூடிய மனிதர்களையும் நாம் மேன்மையோடு பார்க்கும் பொழுது கடவுள் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், செய்யக்கூடியவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் கவலைப்படாதீங்க, ஐயோ நம்ம இந்த தொழிலை செய்கிறோம், இந்த வேலையை செய்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களையோ தாழ்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ளாதீர்கள். பெருமையோடு எந்த வேலையை செய்தாலும் அதை நீங்கள் பெருமையோடு செய்யணும். இந்த நாளில் சிறப்பாக நீங்கள் உழைக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமான நாள் என்பதை நீங்கள் பெருமையோடு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளுக்கான வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 18-19ஆம் நூற்றாண்டுகளில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், விவசாயத்திலிருந்து நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம், ஒவ்வொரு நாடுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னா விவசாயத்திலிருந்து தொழிற்சாலைகளுக்கு மாறுது. அப்போது தொழிற்சாலைகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அங்கே போய் நிறைய பேர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த முதலாளித்துவம் அங்கே மேலோங்குகிறது. வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்பட கிடையாது. அவங்க நிறையா நேரம் அவங்கள்ட்ட வேலை வாங்கப்படுகிறது. 8 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வேலை செய்கிறாங்க. அடிமை போல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கான உரிமைகள் சரியாக கொடுக்கப்படலை. அதனால தான் அங்கே தொழிற்புரட்சி உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த தொழிற்புரட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தான் 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் கே மார்க்கெட் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் செய்கிறார்கள். 8 மணி நேரம் தான் எங்களுக்கு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் செய்கிறாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உரிமை கிடைக்குது. அதே நேரத்தில் அங்கே தொழிலாளர்கள் இறந்து போகிறார்கள் அப்போ ஏற்பட்ட கலவரத்தில். அதனுடைய நினைவாகத்தான் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கப்புறம் நிறைய தொழிற்சங்கங்கள் உருவாகி இந்த தொழிலாளர்களுடைய உரிமை காக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த சம்பவம் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக மாறியதால் இந்த நாளில் சிறப்பாக இந்த தினத்தை நம்ம கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு 1955ஆம் ஆண்டு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த நாளை தொழிலாளரான புனித யோசேப்பிற்கு அர்ப்பணித்து தொழிலாளர்களுக்கு அவரை பாதுகாவலராக உயர்த்துகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் தச்சு வேலை செய்திருந்தாலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு, அவர் மிகப்பெரிய பணக்காரெல்லாம் இல்லை, இருந்தபோதும் அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பேணி காப்பதில் அவருடைய பங்கு அளப்பெரியது. அதற்கு அவர் அந்த தொழிலை அன்போடு உளமாற நேசித்து செய்தார். இப்படியாக சொல்வார்கள், இட் இஸ் வித் ஜோசப் ஜீசஸ் பிகேம் அ மேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இருந்தார், முழு கடவுளாக இருந்தார். அவருடைய மனித தன்மையை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு புனித சூசேப்பருக்கு இருந்தது. அதனால் தான் நேசித்த அந்த தொழிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் மார்க் நற்செய்தி 6:3 வாசிக்கிறோம். அந்த வெளியில் இருக்கிற அந்த மக்கள் அவரை பார்த்து, இவர் ஒரு தச்சன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக இவர் ஒரு தச்சன் தானே. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு முன்பாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தில் வளர்ந்தவர் இந்த தச்சு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
உழைக்காமல் உண்ணலாகாது என்கிற அந்த வசனத்திற்கேற்ப அவருடைய செயல்பாடு அங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவதாக புனித யோசேப்பின் மூலம் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நாம் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிறத விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நேர்மையாளராக இருக்கிறார். மரியாளை இகழ்ச்சிக்கு உட்படுத்தாமல் அவர் ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அவருடைய நேர்மைத்தன்மைக்கு அங்கே ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. தன்னுடைய வாழ்வு நேர்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தான் செய்த தொழிலும் அவர் நேர்மையாக கண்டிப்பாக இருந்திருப்பார். இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்ப்போம், நாம் எந்த அளவிற்கு நேர்மையாக நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் யார்ட்டையாவது வேலை செய்யலாம், இல்லை ஒரு 4 பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கலாம். எந்த வேலையை செய்தாலும் வேலை வாங்கினாலும் நாம் நேர்மையோடு செய்கிறோமா? இல்லை, நாம் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய ஆதாயத்திற்காக பணம் சேர்க்கும் அந்த மனப்பான்மையோடு நாம் அநியாயம் செய்கிறோமா? யோசித்து பார்க்கணும். அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது, நல்ல மனிதர்களாக இருக்கவே முடியாது. நமக்கு புனித யோசேப்பு ஒரு முன்மாதிரியாக இருக்கவே முடியாது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்குறோம், எந்த உணவிலேயுமே கலப்படம் இல்லாமல் இருப்பது கிடையாது. மனிதர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிறக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்ற அந்த பவுடர்லேருந்து இன்றைக்கி பெரியவர்கள் சாப்பிடக்கூடிய எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி கலப்படம் இருக்கிறது. ஒரே நோக்கம், லாபம் மட்டுமே. இது தங்களுடைய தொழிலில் நேர்மை இல்லாத தன்மையை காட்டுகிறது. விவிலியம் நமக்கு சொல்லுது, நம்முடைய உழைப்பு நேர்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:28 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் 3:25 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். நேர்மையற்றவருக்கு நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைமாறாக அருள்வார் கடவுள். ஆக நாம் நம்முடைய தொழிலில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனை தான் கடவுள் நமக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருமே உழைப்பின் மேன்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் உழைப்பு என்பது கடவுள் விடுக்கிற அழைப்பாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு தொடக்க நூலில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 2:15 ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு குடியிருக்க செய்தார் அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலேயே அந்த உழைப்பினுடைய மேன்மையை கடவுள் அங்கு வெளிப்படுத்துகிறார். உழைப்பு என்பது கடவுள் விடுக்கிற அழைப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது. உழைப்பு என்கிற அழைப்பை விடுக்கிற கடவுள், உழைப்பை மேன்மைப்படுத்திய கடவுள், உழைப்பு எக்காரணம் கொண்டும் ஒரு அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். இருந்தபோதும் அடிமைத்தனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18-19 நூற்றாண்டு வரைக்குமே, ஏன் இன்றைக்கும் கூட வெளிப்புற அடிமைத்தனம் எல்லாட்டியும் இன்றைக்கும் வேலை செய்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அடிமைகளாக நடத்தப்படுவது உண்மையே. இன்றைக்கி நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டில் அவங்களுக்கு வேணால் ஒரு ஒயிட் காலர் ஜாப்பாக இருக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிழியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். 8 மணி நேரம் கணக்கெலாம் கிடையாது. ஆரம்பத்தில் வேணால் சொல்லுவாங்க, ஆனால் 10 மணி நேரம் 12 மணி நேரம் இன்றைக்கி வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பேரில் 24 மணி நேரமும் 7 நாளும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஒரு மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு கூட சொல்லலாம். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அடிமைத்தனத்தை ஆண்டவர் அன்றே கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். இணைச்சட்டம் நூலில் 24, 14, 15 படியாக நாம் வாசிக்கிறோம். வறியவரும் எளியவருமான கூலியாட்கள் உன் இனத்தவராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உள்ள அந்நியர் ஆயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு. கதிரவன் மறையும் முன்னே கொடு, ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு உழைப்பில் மனிதநேயத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சீராக்கின் ஞானம் 33:22 இப்படியா நாம் வாசிக்கிறோம். அடுத்தவர் பிழைப்பை கெடுப்பது அவர்களை கொல்வதற்கு சமமாகும். கூலியாட்களின் கூலியை பறிப்பவர்கள் அவர்களது குருதியை சிந்துகின்றனர் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு உழைப்பாளிகளுடைய
உழைப்பை நாம் சுரண்டும் பொழுது அது கடவுளுக்கு எதிரானது அப்படிங்கிறத இது நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம லேவியில் 25 யூபிலி ஆண்டை பற்றி பார்க்குறோம். ஓய்வு நாளாக இருக்கட்டும் சரி, அது ஓய்வு ஆண்டாக இருக்கட்டும் சரி, அத்தனையுமே அந்த காலகட்டத்தில் இருந்த அடிமைகள் சார்பாக இருந்தது, அவர்கள் வாழ்வுக்காக. ஏன்னா நீங்கள் ஓய்வு ஆண்டில் தானாக வளரக்கூடிய பயிர்களை யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே மூலமாக கடவுள் கட்டளை எடுக்கிறார். அது அந்த நேரத்தில் அடிமைகளாக இருந்த அவர்களுடைய வாழ்வுக்கு அது ஆதாரமாக மாற வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஓய்வு நாள், அந்த நாள் எந்த வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிமைகள் சார்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த அடிமைத்தனம் இன்றளவும் இருக்கிறது. உழைப்பாளிகளை நாம் அடிமைகளாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமூகத்தில் நீங்கள் 4-5 பேரை வச்சு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய உழைப்பை சுரண்டுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், இன்றே நீங்கள் மனிதநேயத்தோடு ஒரு கிறிஸ்தவராக அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து, அவர்களை மதித்து, மனிதநேயத்தோடு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, சிறப்பாக உழைப்பினுடைய மேன்மை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொண்டோம். எந்த அளவுக்கு கடவுள் உழைப்பை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், உழைப்பின் மூலம் உள்ள அடிமைத்தனத்தை அவர் கண்டித்திருக்கிறார். அதே நேரத்தில் சூசையப்பர் நமக்கு எந்த அளவுக்கு முன்மாதிரியாக உழைப்பிலே நாம் நேர்மையோடு இருக்க வேண்டும், எந்த உழைப்பையும் நாம் விரும்பி அன்போடு உளமாற செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அப்படியாக செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற பயனை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் இன்றைய விவிலியத்தினுடைய வார்த்தையின்படி நாம் தியானித்திருக்கிறோம், நாம் சிந்தித்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த நாளில் சிறப்பாக நாம் வாழக்கூடிய சூழலில் உழைப்பாளிகளை நேசித்து அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்து அவர்களுடைய மனித நேயத்தோடு நடத்தி சிறப்பாக இந்த நாளில் அவர்களுக்காக நாம் ஜெபித்து தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விழுந்திட, விழுந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தே ஈற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தே ஈற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஈற்றருளும் ஈற்றருளும் இன்னையே ஈற்றருளும். ஈற்றருளும் ஈற்றருளும் இன்னையே ஈற்றருளும். உவந்து வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருடலும் திறத்தமே திருப்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமலும் பரிவிற்கத்தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, உரை உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களை எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சிறப்பாக நாம் தொழிலாளர்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். புனித யோசேப்பு வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக உழைக்கக்கூடிய வர்க்கத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக இந்த நேரத்திலே நாம் உருக்கமாக இந்த பாடலோடு இணைந்து ஜெபிப்போம். இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை
துதிப்பே. வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்கிறார் என்று சொல்லி தூய பவுல் ஜெபித்தாரே, அதே போல நாமும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நானாக அல்ல நீரே என்னுள் வாழ்கிறீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த விசுவாச உண்மையோடு இந்த நேரத்தில் ஆண்டவரே நீ என்னோடு ஒன்றுற கலந்து என் உயிராக நீரே என்னை பாதுகாத்தருளும், என்னை வழி நடத்தியருளும், உன்னுடைய உணர்வால் நான் தூண்டி எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு மகிழ்ச்சியை தந்தருளும், சமாதானத்தை தந்தருளும், அமைதியை தந்தருளும், உன்னை நான் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்தி இன்னுயிரே நான் உம்மை துதிப்பே. இன்னுயிரே நான் உம்மை துதிப்பே. இன்னுயிரே நான் உம்மை துதிப்பே. இயேசுவே, 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 இயேசுவே. உன் நாமம் சொல்லையிலே எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளுதையா. உன் நாமம் சொல்லையிலே எங்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது. உன் நாமம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லோரும் இணைந்த நேரத்தில் சொல்லுவோமா? இயேசுவே, 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 என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தியருளும் ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சிறப்பாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையில் எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுக்காக உழைக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீர் கண்ணோக்கி பார்த்தலும் ஆண்டவரே. அவர்கள் உழைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் மரியாதையோடு நடத்தப்படவும், அவர்களுக்கு உரிய உரிமை கிடைக்கவும், அவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் மனமாற்றம் அடையவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், உழவர்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தங்களுடைய உயிரையே வருத்தி உழைத்து விவசாயம் செய்து அவர்கள் இந்த மக்களுக்காக உமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய பொருளாதார வாழ்வுக்காக சிறப்பாக நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது உழைக்க மனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். உழைக்காமல் உண்ணலாகாது என்று விவிலியம் சொல்கிறதே. இதோ உழைப்பின் மேன்மை அறிந்தவர்களாக நாங்கள் உமக்காக, உன்னுடைய நாமத்தினுடைய மாட்சிக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உழைக்கவும், இதோ எங்களுடைய உழைப்பின் மூலமாக எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் தொண்டாற்றவும் எங்களை ஆசீர்வதித்தருளும் அன்பாண்டவரே. இதோ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு முறையும் வெளியே சென்று உள்ளே வரும்பொழுது அவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருந்தருளும். அவர்கள் உழைக்கக்கூடிய இடங்களிலே நீரே அவர்களுக்கு அடைக்கலும் அரணும் கோட்டையாக இருந்தருளும் அன்பாண்டவரே. இதோ அவர்களுக்காக வீட்டிலே இருந்து ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும் அன்பாண்டவரே. இந்த நாளிலே சிறப்பாக இதோ யோசேப்பு வழியாக, புனித யோசேப்பு வழியாக அவருடைய வாழ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, அவருடைய வாழ்வை எங்களுடைய வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய
இத்தனை பிள்ளைகளையும் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மேன்மைப்படுத்தும், அவர்களை உயர்த்தும் ஆண்டவரே. இதோ இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ, கன்னி தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சின்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சின்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.